இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் சினியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிருங்க. ராஜா ராணி சீரியலோட 39வது எபிசோட். கல்யாணம் முடிஞ்சதும் கார்த்திக், செம்பா, கார்த்திகோட அப்பா, சித்தப்பா எல்லாரும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது செம்பா அன்னைக்கு நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திவ்யாவும் கார்த்திகோட அம்மாவும் தன்னை ஒரு வேலைக்காரின்னு சொல்லி திட்டினதை நினைச்சு அழுதுகிட்டு வராங்க. கார்த்திக்கும் இன்னொரு பக்கம் திவ்யாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அர்ச்சனாவும் வடிவும் செம்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா சொல்றாங்க, இந்த செம்பாவை பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது, ஒரு வேலைக்காரி இந்த வீட்டுக்கு மருமகளா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வடிவும், ஆமா, ஒரு வேலைக்காரி மட்டும் இல்லாம இப்ப நமக்கு சரிசமமா மருமகளாவும் வரப்போறா அப்படின்னு சொல்றாங்க. இதை நினைச்சாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் செம்பாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா கார்த்திகை சொல்றாங்க, கார்த்திக் ஏற்கனவே ஒரு தலைவலி, இதுல செம்பாவோட வேற சேர்ந்தாச்சா, இனிமேட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா சொல்றாங்க, இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த கிழவி எப்படி இப்படி மாறினா அப்படின்னு சொல்றாங்க. கிழவின்னு சொன்னது அவங்க மாமியாரை தான் அப்படி சொல்றாங்க. அவங்க எப்பவுமே செம்பா மேல பாசமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சது எதுக்கு செம்பாவை பிடிச்சி அப்படி திட்டினாங்க, அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அதுக்கு வடிவு சொல்றாங்க, அது எல்லாமே டிராமா, சும்மா நடிக்கிறாங்க. இங்க வீட்டுக்கு வந்தோடனே பாருங்க, ஆளா ஆரத்தி எடுக்க போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, ஆரத்தி எடுக்கிறதுக்குலாம் என்ன கூப்பிடட்டும், அவ்வளவுதான் அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கார்ல வந்துகிட்டு இருக்கிற சித்தப்பா கார்த்திக் அமைதியா இருக்கிறத பார்த்து, ஏன் கார்த்திக் அமைதியா இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா சோகமா தான் வராரு. இங்க வீட்டுல வடிவு சொல்றாங்க, இருந்தாலும் ஒரு வேலைக்காரிக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, நமக்கு சமமா மருமகள் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, நீ வேற, வேலைக்காரியா இருந்தாவது நான் பாவம்னு பார்த்து பழைய சாதமாவது போட்டிருந்தேன். இப்ப வந்து எனக்கே வெறுப்பேத்துற மாதிரி மருமகளா வந்துட்டா, இனி நான் பண்ற டார்ச்சர்ல அவ கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு உடனே ஓடி போயிருவா பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நான் அந்த கார்த்திகை எப்படா அந்த வீட்டை விட்டு பார்சல் பண்ணலான்னு நினைச்சேன். இதுல வேற கல்யாணம் முடிச்சிட்டான், அதுவும் இந்த செம்பாவா கல்யாணம் முடிச்சிட்டான். இனிமே அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னதான் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வடிவு சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம செம்பாவை போட்டு டார்ச்சர் பண்றதுல அவன் அந்த வீட்டை விட்டே ஓடி போயிடணும், அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் அவளை டார்ச்சர் பண்ணணும்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து கார் வீட்டுக்குள்ள வருது. கார்ல இருந்த மாப்பிளையும் பொண்ணையும் கார்த்திகோட அப்பா இறக்கி கூட்டு வராரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து அவங்கள வேடிக்கை தான் பாக்குறாங்க. உடனே கார்த்திகோட அப்பா கேக்குறாரு, என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியே வந்து யாராவது ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே கண்டுக்கல, எல்லாருமே செம்பாவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகோட அப்பா சொல்றாங்க, எவ்வளோ நேரம் தான் நாங்கள் வெளியே நிற்போம், யாராவது வந்து ஆரத்தி எடுங்க, அர்ச்சனா நீ வந்து எடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, சாரி மாமா, என்னால் முடியாது, ஒரு வேலைக்காரிக்கு என்னால் ஆரத்தி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, சரி நீ எடுக்கலன்னா என்ன, வடிவு நீயாவது வந்து எடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வடிவு சொல்றாங்க, அக்காவே சொல்லிட்டாங்க, நான் அதுக்கப்புறம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பிடுறாங்க. வினோத் மாப்பிள்ள அவர் சொல்றாரு, உங்க பொண்ணையாவது எடுக்க சொல்லுங்க, ஆனா அவளும் இவங்க கூட்டணி தான், அவளும் எடுக்க மாட்டா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நந்தினி நீயாவது வந்து எடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் சாரிப்பா என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா லட்சுமி அப்படின்னு அவங்க ஒய்ஃபை சொல்றாங்க. அவங்களும் நானும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி திமிரா நிக்கிறாங்க. அப்ப நீங்க யாருமே என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்கல்ல, இவ்வளவுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வேலை பார்க்குற அக்காவை நீ வந்து ஆரத்தி எடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் தயங்குறாங்க, நான் ஒரு வேலைக்காரி, நான் போய் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, நல்ல மனசு இருந்தா போதும், நீ போய் ரெடியா எட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எடுக்க போகும்போது அவங்களோட மூத்த பையன் தடுத்துறாங்க. தடுத்துட்டு சொல்றாங்க, என்னப்பா அந்த வீட்டுல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, நான் எல்லாமே கரெக்டா தான் பண்றேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, கல்யாணம் ஆயிட்டா மட்டும் போதுமா மாமா, இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா, அது செம்பாக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா அவங்களெல்லாம் கட்டுக்காம வேலைக்காரக்காவை போய் ஆரத்தி எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்க ஆரத்தி எடுத்துட்டு வந்ததும் அவரே அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆரத்தி எடுக்கிறாரு. இதை பாட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆரத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வர சொல்றாங்க. அவங்க உள்ள நுழைய வரும்போது அர்ச்சனா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா என்னன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, இவ 1000 தான் இருந்தாலும் ஒரு வேலைக்காரி தான், தொடப்பத்தை தூக்கி எப்படி பூஜை ரூம்ல வைக்க முடியும், இவளை எப்படி இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திகோட அப்பா சொல்றாங்க, இது நான் முடிவு பண்ண கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வடிவும் சொல்றாங்க, எப்படினாலும் ஒரு வேலைக்காரி தானே, எங்களுக்கு ஈக்குவலா அவளை எப்படி நாங்க நினைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, நீங்கெல்லாம் இவ்வளவு வேலைக்காரியா தான் பாக்குறீங்க, ஆனா நான் செம்பாவை என்னோட பொண்ணா தான் பாக்குறேன். இந்த வீட்டுல உள்ள உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன தேவைன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனா செம்பாவுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தெரிஞ்சவ, அவளை போய் நீங்க வேலைக்காரின்னு சொல்றீங்க, அவளை நான் என் பொண்ணு மாதிரி தான் பாத்திருக்கேன், இப்பவும் அவ என்னோட பொண்ணு தான், ஒரு பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, சாரி மாமா, நான் இவ்வளவு நாள் உங்க பேச்சை தட்டினது இல்லை, ஆனா இப்ப முறையா தட்டுறேன், இவ்வளவு எங்களால சின்ன மருமகளா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு ஒரே பிடிவாதமா சொல்றாங்க. கார்த்திக்கும் செம்பாவும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதை எங்களால ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, அவங்க வேணா வேற எங்கேயாட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்டு கார்த்திகோட அப்பா சொல்றாங்க, இது என்னோட வீடு, நான் தான் இதை டிசைட் பண்ணும் யார் இந்த வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. செம்பா இந்த வீட்டுக்கு சின்ன மருமக, இதை நீங்க அக்செப்ட் பண்றவங்க இந்த வீட்டில் இருங்க, இல்லாதவங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்றாங்க, நான் ஒன்னா எல்லாரும் இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் நம்ம பேர குழந்தைகளோட, ஆனா இது உங்க பொண்டாட்டிகளுக்கு புரிய மாட்டேக்கி, செம்பாவை ஏன் மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்கள மாதிரி தான் செம்பாவும் இந்த வீட்டு சின்ன மருமகள், இவளுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு, இவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகோட அப்பா உறுதியாக சொல்றாரு. கார்த்திகோட அப்பா செம்பாட்ட சொல்றாரு, நீ நல்லபடியாக அந்த வீட்டில் வாழ்ந்து காட்டணும், அப்பதான் எனக்கு நல்ல பேர், நீ நல்லா வாழ்ந்து நல்ல பேர் எடுத்து காட்டணும் இவங்க முன்னாடிலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செம்பா சொல்றாங்க, என்னால் முடியாதியா, எனக்கு அந்த அருகதை கிடையாது, நான் அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அதுக்கு கார்த்திகோட சித்தப்பா சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் உன் மேலே நம்பிக்கை இருக்கு, நீ நிச்சயமா நல்லா வாழ்ந்து காட்டுவ அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் கார்த்திகோட அப்பா கார்த்திகோட அம்மாட்ட போய் பேச போறாங்க. ஆனா அவங்க கோபத்துல போயிடுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க பின்னாடியே கார்த்திகோட அப்பா போறாரு. கார்த்திகோட சித்தப்பா கார்த்திகோட அண்ணன்கள் 2 பேரையும் பார்த்து, இப்படி ஒரு பொண்டாட்டி தாசனா மாறிட்டீங்களேடா, சுயமா ஒரு முடிவெடுங்கடா, இப்படி அலையாதீங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போறாரு. பூஜை ரூம்ல கார்த்திகோட அம்மா சாமி முன்னாடி இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கடவுளே, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த, புயல் வரும்னு சொன்னாங்களே, இப்படி ஒரு பூகம்பம் எங்க வீட்டுக்கு வந்துருச்சே, இதை நாங்கள் எப்படி மாற்றுவோம் அப்படின்னு தெரியலையே, செம்பாவை வேலையா போய் ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்துடணும், அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பின்னாடியே அவங்க அப்பா வந்துடுறாங்க. செம்பா எங்கேயுமே போக மாட்டா, இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்றாங்க, நீ தானே வீட்டுக்கு வர ஒவ்வொரு மருமகளும் லக்ஷ்மின்னு சொன்ன, இப்பயும் செம்பாவை போய் இப்படி நினைக்கிற, நீ செம்பா மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்த, ஒரு மக போல அவள்கிட்ட இருந்தியே, இப்பயும் இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கடவுள் அமைச்சு வச்ச கல்யாணம், விதிப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, விதிப்படிலாம் இல்லை, உங்களோட சுயநலத்தால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, இந்த கல்யாண விதிப்படி கடவுள் அமைச்சு வச்சதாங்கிறதுக்கு 2 ஆதாரம் இருக்கு. ஏன் அந்த போலீஸ் மாப்பிள்ளைய கல்யாண மண்டபத்துல வச்சு பிடிக்கணும், திவ்யா ஏன் லேட்டா வரணும் கல்யாண மண்டபத்துக்கு, அவ கரெக்டான நேரத்துக்கு வந்திருந்த அந்த கல்யாணம் நடந்திருக்காதுல்ல, எல்லாமே கடவுளோட அமைப்பு படி தான் நடக்கு, செம்பாவும் கார்த்திக்கும் சேரணும்னு தான் கடவுள் எழுதி வச்சிருக்காரு, அதுபடி அவங்க சேர்ந்துட்டாங்க, அதை ஏத்துக்கிட்டு தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்காங்க, ஆனாலும் அவங்க அம்மா சமாதானம் ஆகுறது இல்ல. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கார்த்திகோட அப்பா சொன்ன மாதிரி செம்பா அந்த வீட்டில இருந்து நல்ல பேர் எடுத்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிப்பாங்களா, அல்லது அர்ச்சனா வடிவு பண்ற டார்ச்சரை தாங்க முடியாம மீண்டும் அழுவாங்களா அப்படின்னு பின்னாடி நடக்க போறதை பத்தி உங்களுக்கு எதுனா கெஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமா நிறைய நியூஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் சினி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.